நம்ம இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் மசியல் பண்ணலாம்பா இட்லி தோசைக்கு. அதுக்காக நான் நல்ல முழு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாவுக்கு பதில் ஒரு பஜ்ஜி மிளகா, 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன்ப்பா. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயில் ஒரு காஞ்ச மிளகா போடுறேன். லாஸ்ட்டாக தாளிக்கணும். இது சும்மா இந்த வேகிறதுக்கு, கத்திரிக்காய் கூட வேகிறதுக்கு. இப்போது நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, பஜ்ஜி மிளகா பாருங்கள், இது போட்டு வதக்கிட்டேன். இப்போ நம்ம தக்காளி போடலாம். இது சுமாராக வதங்கினா போதும்ப்பா, தண்ணி விட்டு வதங்கணும்னு இல்லை. நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காய் போட்டு இதுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாப்பொடி, ஏன்னா இன்னும் ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பொடி கொஞ்சம் போடணும். இல்லை போடாத கூட விட்டுருக்கேன், பொடி போடலாம் பரவாயில்ல. மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு இதை குக்கரில் மூடி வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அந்த காய் முழுகிற அளவுக்கு இதெல்லாம் வெந்துடும். இதுக்கு நான் இப்போ இந்த கட்டி பெருங்காயத்தை போடுறேன், மஞ்சத்தூள் போடுறேன். நம்ம போட்டு இதெல்லாம் போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பருப்புலாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பொங்கல் கூட சூப்பராக இருக்கும். இது இந்த பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அப்படியே கடையலாம், நம்ம மத்து விட்டு கடைஞ்சிடலாம். இது மத்து இல்லைன்னா அந்த மேஷர் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் மசிக்கலாம். இதை இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி மசிச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு பொடிப்பா. இந்த பொடி என்னென்னா மிளகா, தனியா, பெருங்காயம், கடலப்பருப்பு, இது 4ஐயும் வறுத்து அரைச்சி இதை வச்சுருப்பேன் ரெடியாக. இது ஒரு சுண்டலுக்கு தாளிக்கிறதுக்கும் போடலாம், இந்த மாதிரி கத்திரிக்காய் மசியலுக்கு போடலாம், பொரியலுங்களுக்கு போடலாம். இது மாதிரி இது கறிப்பொடின்னு சூப்பராக இருக்கும்பா இந்த பொடி. இது இப்போ காரத்துக்கு இதுதான். இது நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு இப்படி கலக்குங்க. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே ரொம்ப திக்காக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் தண்ணியை விடலாம். நல்ல ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டேன்பா. இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம சும்மா கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டேன். இப்போ இது ஒரே கொதி வந்தால் போதும்பா. அந்த பவுடர்லாம் நம்ம வறுத்து தானே அரைச்சி போட்டிருக்கோம், மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, பெருங்காயம். அதனால் அதெல்லாம் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு கொதி வந்துருச்சுன்னா ரெடி சாம்பார். நமக்கு கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் தூவிட்டு நல்லா இந்த கத்திரிக்காய் மசியல் போட்டு நம்ம தோசை, இட்லி கொஞ்சம் தாராளமாக விட்டு சாப்பிட்லாம் நம்ம. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்பா. இது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு.